இந்தியா பலவித கலாச்சாரமும் பல்வேறுபட்ட மதங்களையும் பன்முக வழிபாட்டு முறைகளையும் கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமையாயிருக்கும் நாடு. இந்தியா முழுமையும் பல நூற்றாண்டுகள் முன்னிருந்தே ஆன்மீகத்திற்கு என முக்கிய இடம் உண்டு. அதில் இந்து மதத்தின்படி 18 சித்தர்கள் இருந்ததாகவும், இன்றும் காசி, இமயம், சதுரகிரி, திருவண்ணாமலை போன்ற பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும், சில சமயங்களில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாகவும் கூறுகின்றனர். இந்தியாவின் 4வது பெரிய நகரமாகவும் தமிழகத்தின் தலைநகரமாகவும் பல்வேறுபட்ட மக்கள் வசிக்கும் பரபரப்பான சென்னையில் உள்ள அண்ணா சாலையில் தர்கா ஒன்று இருப்பதாகவும், அங்கு உடல் உபாதைகள், வாழ்க்கை பிரச்சனைகள் என்று செல்பவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் சக்தி வாய்ந்த தர்கா என்று கேட்டு அந்த இடத்தை நோக்கி பயணித்தது நமது 3வது கண். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 3வது கண்ணில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். சென்னையில் ரொம்ப பரபரப்பான இடம் அப்படின்னா நம்ம அண்ணா சாலை தான். அண்ணா சாலையில் 450 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பப்பட்ட ஒரு கல்லறை, அதாவது தர்கா இருக்குது. அது சையத் முஷாக் காதிர் அவரோட கல்லறை தான். ஸோ அந்த கல்லறை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு, இந்த தர்காவுக்கு சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்தாலும் ஏழை எளிய மக்களும் டெய்லி வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக வியாழக்கிழமைனா இந்த தர்காவோட ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு இங்கே சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கிய விஷயம் என்னென்னா, இந்த தர்காவில் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப அதிகமாக வராங்க. அதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. இந்த தர்காவில் என்னெல்லாம் அதிசயங்கள் நடக்குது, இதில் வேண்டனவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். உள் நுழைந்ததும் புறாக்களின் கூட்டம் எங்களை வரவேற்றது. ஒரு உயர்ந்த கொடிமரமும் அதன் அருகில் சிறிய வீடு போன்ற தோற்றத்துடன் சுல்தான்களின் கட்டுமான பணியில் கட்டப்பட்டிருந்த பகுதியும் மைதானமும் இருந்தது. அங்கிருந்த கொடிமரத்தின் அருகில் வந்து அதன் மேல் கைகளையும் தலையும் வைத்து வணங்கிவிட்டு சென்றனர். மைதானத்தின் ஒரு பகுதியில் ரோஜா, மல்லிகை வாசனை பொருட்கள் விற்கப்பட்டது. அதோடு ஜொலிக்கும் வண்ண போர்வைகளும் இருந்தன. அனைத்தையும் பார்த்தபடியே தர்காவின் உள்ளே செல்ல ஆரம்பித்தோம். பிறை நிலவில் நட்சத்திரம் இருப்பது போன்று ஒரு கம்பம் வைக்கப்பட்டு இருந்தது. அதன் பின்புறம் நிறைய புத்தகங்களும், அதன் முன்பகுதியில் மலர் மாலைகளாலும் பூக்களாலும் சூழப்பட்ட நாம் தேடி வந்த சமாதி இருந்தது.
பிறகு அந்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தோடு காத்திருந்தோம். நிறைய மக்கள் வரத் தொடங்கினர். உள்ளே வந்து சமாதியின் பக்கவாட்டில் முட்டிக்கால் போட்டமர்ந்து அங்கிருந்த புத்தகத்தை எடுத்து வாசித்துவிட்டு வணங்கி அங்கிருந்து செல்கின்றனர். சிலர் அந்த சமாதியின் முன் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்தபடி வணங்கிவிட்டு வருகின்றவருக்கு அந்த சமாதியில் இருந்து கயிற்றை எடுத்து வருபவர்களின் கையில் கட்டிக்கொண்டிருந்தார். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இரவில் உறங்கும் பொழுது கெட்ட கனவுகள் வருதல், துர் ஆன்மாக்களின் சக்தியால் பாதிக்கப்பட்டு தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், வாந்தி, வயிற்றுப்போக்கு, உடல் உபாதையில் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு அந்த கயிற்றை கட்டினால் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் என்று கூறி அங்கு வந்தவர் எங்களை வியப்பில் ஆழ்த்தினார். அப்புறம் சின்ன பசங்களுக்கு அந்த கயிறு கட்டுவாங்க. அது இந்த லூஸ் மோஷனு பயந்து போய் அது என் தங்கச்சி பொண்ணுக்கே ஒரு வாட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. கட்டுனதுக்கு அப்புறம் அடுத்த அன்றைக்கே சரியாயிடுச்சு அந்த ப்ராப்ளம். சால்வ் ஆகிடுச்சு. நானும் உடம்பு சரியில்லாத போதெல்லாம் எதனா வேண்டிட்டு போனேன்னா அது நடக்கும். வாழைக்காமனா இங்கே வந்துடுவேன் சார். வரும்போதெல்லாம் இங்கே வருவேன். மவுண்ட் ரோடுக்கு வரும்போது அப்படியே பார்த்துட்டு போவேன். வாழைக்காமாச்சுன்னா கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அந்த பூவை வாங்கி போட்டு படிச்சுட்டு அப்படியே யாருமே வரலாம். நான் இந்துஸ் தான் இருந்தாலும் இந்த மசூதிக்கு வருவேன். அப்பொழுது அங்கிருந்த பெரியவர் நாங்கள் வந்த நோக்கத்தை உணர்ந்து எங்களுக்கு வரலாற்றை கூற முன்வந்தார். பிரிட்டிஷ் காலத்தில் தர்கா பிரிட்டிஷ்கார் வடிக்கிறது வந்தாங்க, பிரிட்ஜ் போடணும்னு சொல்லி வந்தாங்க. அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாம் சொன்னது வெடிக்குள்ள அது இது பெரிய சூஃபி சென்ட் இருக்கான். அவர் சொல்ல நான் பார்க்குறேன். லார்ட் மவுண்ட் பேட்டன் குரூப் எடுத்துன்னு வந்தாங்க. வந்துட்டப்போ இது கெட்டபாரி அடித்தோம்னா அவர் ஆள் அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டாங்க. அவர் உள்ளே வந்தாங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்து இது லேண்ட் இதெல்லாம் அவர் பேரில் கொடுத்துட்டாங்க. இது பண்ணிட்டாங்க. அது 1947 ஃப்ளட் வந்துட்டான். பூரா மெட்ராஸ் எல்லாம் சென்னை தண்ணியில் இது நோ எலக்ட்ரிசிட்டி. அந்த டைம் அவர் மிராக்குலஸ் டாப் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆச்சு. அப்புறம் சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. என்ன ஆகுதுன்னா அதே கூட அவர் மிராக்குலஸ் பக்தி அதுதான் இது சம்பவம் பக்தி இது வச்சுருக்காங்க சார். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். இங்கேருந்து முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ், ஆல் ஆஃப் ஒன் ரிலீஜியஸ் மேட்டர் இல்லை. இயர்லி தேர்ஸ்டே நிறையா கூட்டம் வராங்க. நிறையா பேர் வந்துடுவாங்க, பூ போடுவாங்க. பார்த்தேன் அப்புறம் அவர் பசங்கள் இல்லை இதெல்லாம் இஷ்யூ இல்லைன்னா இது கயிறு கட்டுவாங்க. சரி ஜாப் இல்லை ஜாப் இது பண்ணாங்க. சில பிஸ்னஸில் இது இருக்காங்க வருவாங்க. மார்னிங் 5 o'clock ஓப்பன் பண்ணாங்க, நைட் 12 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க. எவ்ரிடே பீப்புள்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இந்த பிளேஸ் அண்ணா சிலை தர்கா சொல்கிறாங்க, மவுண்ட் ரோட் தர்கா சார். 4 days ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. 4 days பக்திகள் எல்லாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டே 15 days பிஃபோர் ஃப்ளாக் ஏற்றுவாங்க. ஃப்ளாக் ஏற்றிட்ட அப்புறம் 15 days அப்புறம் புட்சேஷன் எடுப்பாங்க. புட்சேஷன் வழியில் இந்து முஸ்லீம் எல்லாம் சேர்த்துட்டு புட்சேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் சொந்தலம் பூசுவாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம எல்லாம் பயான் பண்ணுவாங்க. தைட் டே சூஃபி ஹவாலி வச்சிருவாங்க. இங்கே பெரிய பெரிய ஆள் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க, பொலிட்டிக்கல்ஸ் வர்றாங்க. ஆல் ஆஃப் தெம் அவர் என்ன மனசில் என்ன எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. இது புவர் பீப்புள் போடுவாங்க, ஹைலி பீப்புள் வருவாங்க. ஆல் ஆஃப் சாப்பாடு கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, இது ஃப்ளோர் போடுவாங்க, கிளாத் போடுவாங்க. இது 430 years old தர்கா. இட்ஸ் நேம் இஸ் ஹதரத் சையத் மூசா ஷா காதிரி, ஃபேமஸ்லி அண்ணா சலே தர்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர் கூறிய வரலாற்றோடு அங்கு சுற்றி நடக்கும் பல விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தோம். பலரும் அந்த சமாதிக்கு வந்து வணங்கி போர்வை போர்த்துவது, பூக்களை வைப்பது என செய்துவிட்டு அங்கிருந்த ஒருவர் வைத்திருந்த மயில் இறையில் ஆசி பெற்று கொண்டு அங்கிருந்து விடை பெற்று சென்று கொண்டிருந்தனர்.
அதேபோல் அங்கிருந்த ஒரு இரும்பு கதவில் எண்ணற்ற பூட்டுகள் போடப்பட்டிருந்தன. எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள், தொழிலில் ஏற்படும் தடங்கல் போன்றவை தர்காவிற்கு வந்து வழிபட்டு இப்படி பூட்டு போடுவதன் மூலம் தீர்ந்து விடுவதாக நம்புகின்றனர் அங்கு வருபவர்கள். கவனிக்க முடிந்த வேறொரு ஆச்சரியமான உண்மை, பல்வேறுபட்ட மதங்களை சார்ந்தவர்களும் வேறுபாடின்றி வந்து வழிபட்டு செல்வதை காண முடிந்தது. பலரும் தர்காவை வலம் வந்து ஊதுவர்த்தியினை ஏற்றி கொடிமரத்தை தொட்டு வணங்கி கயிறுகளை கட்டிக்கொண்டு செல்வதை பார்த்து கொண்டிருந்தோம். தன் பிள்ளையோடு வந்திருந்த ஒரு தம்பதி தன் குழந்தை அடிக்கடி கீழே விழுந்து விடுவதாகவும் அதனால் உடல்நிலை பாதிக்கப்படுவதும் அடிக்கடி நிகழ்கிறது. அதை சரி செய்ய இந்த இடத்திற்கு வியாழக்கிழமை தோறும் வந்து வழிபட்டு சென்றால் தீரும் என்று கூற கேட்டு வந்ததாகவும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டனர். இதுமாரி என் பையன் வந்து தவறி விழுந்தானா காய்ச்சல் அதிகமாகிடும். அதுக்கு நான் அங்கே இருக்கிற ஒரு மசூதிக்கு கூட்டின்னு போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏன் அடிக்கடிக்க வரீங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுக்கு இது மாதிரி என் பையன் தவறி விழுந்துடுறான், அதனால் அவனுக்கு வந்து காய்ச்சல் அதிகமாகுது அப்படின்ட்டு சொன்னேன். அவர் இதுக்கு மவுண்ட் ரோட்டில் இருக்கிற இங்கே போங்க, போனீங்கன்னா உனக்கு நல்லா ஆகும், ஆனால் வேலைக்காமல் போகணும் அப்படின்னாரு. நான் தொடர்ந்து இப்போ ஒரு 3 மாதமாக வரேன். என் பையனுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இப்போ அது எதுவுமே இல்லாமல் இருக்கனால நான் ஹாப்பியாக இருக்கிறேன் வரணும். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. ஜெயேந்திரன் என்பவருக்கு வியாபாரம் மிகுந்த தடங்கள் இருந்து தற்போது அது தீர்ந்து விட்டதாகவும் இங்கு வழிபட்டால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் கூறத் தொடங்கினார். நான் ஒரு 26 வருஷமாக இந்த தர்காவுக்கு வந்திருக்கேன் என்பது பெருமையாக இருக்குது. இன்று கூட நான் வந்து இந்த தர்காவில் வந்து மிக அற்புதமும் அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை இல்லாதவங்க வந்தால் குழந்தைகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் நலிவடைந்து விட்டால் வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்கள் வந்தால் வியாபாரம் பெருகி வரும். இந்த தர்காவில் வந்து ஹஸ்ரத் சையத் மூசா காதிரி தர்கா மவுண்ட் ரோடு மிக பிரசித்தி வாய்ந்தது. ஒரு வயதான பெண்மணி முகப்பேரில் இருந்து வருவதாகவும் 6 மாதமாக வழிபட்டு செல்வதாகவும் இங்கு வந்த பிறகு பல உடல் உபாதைகள் தீர்ந்ததாகவும் கூறினார். நான் கடந்த 6 மாதமாக இங்கே வந்துட்டுருக்கேன். நானும் என் கணவரும் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை வருவோம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வருவோம். நாங்கள் ஒரு தமிழ் ஆளாக இருந்தால் கூட எங்களுக்கு இந்த தர்கா மேலே மிகவும் ரொம்ப பற்று அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இங்கே தான் தூக்கிட்டு வந்து மந்திரிச்சிட்டு போவோம். எங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட இங்கே வந்து நாங்கள் வேண்டிட்டு போவோம். எங்களுக்கு நடக்குது, எல்லாமே நடக்குது, நல்லபடியாக நடக்குது. இங்கே வர்றதுனால நிறைய பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி எனக்கு மனசுக்கு படுது. அது மட்டுமின்றி பில்லி, சூனியம், துர் ஆத்மாக்களால் ஏற்படும் பாதிப்புகள், உடலில் ஏற்படும் வியாதிகள் என அத்தனை பிரச்சனைகளுக்கும் அண்ணா சாலை தர்காவிற்கு வந்தால் தீரும் என்கின்றனர் அங்கு வந்து வழிபடுபவர்கள். மனிதன் வாழ்வில் ஏற்படும் பலவிதமான உடல் மற்றும் மனரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு இறைவனை அடைய வேண்டி வருபவர்களுக்கு தக்க பதிலளித்து அதற்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்றும், பூலோகத்தில் அதர்மம் ஓங்கிவிடாமல் மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தவும் உதவுகிறார்கள் என கூறுகின்றனர்.
ஒரு இறுதி ஊர்வலத்தை பார்த்த பிறகே புத்தர் சராசரி வாழ்க்கையை விட்டு ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் என்றும், அதன் பிறகே போதி மரத்தடியில் தவம் செய்த பொழுது ஞானம் பெற்று பிறகு தன்னை நாடி வந்தவர்களுக்கு நன்மை செய்ததாகவும் படித்திருப்போம். சிலர் பிறக்கும் பொழுதே பல ஆச்சரிய நிகழ்வினால் இறைவனாக மக்களால் பார்க்கப்படுகின்றனர். திருமணம் ஆகாத மரியாள் இறைவனுடைய அருளால் குழந்தை வரம் பெற்று அதன் மூலம் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து என்றும் நாம் அறிவோம். அதன் பிறகு அன்பையும் அமைதியையும் மக்களுக்கு போதித்து பல அற்புதங்களை செய்து மக்களுக்காக சிலுவையில் தன் இன்னுயிர் நீத்தார் என்பதும் நாம் பரவலாக கேள்விப்பட்ட ஒன்றே. இறைவனுடைய இறை தூதராக பார்க்கப்படும் நபிகள் நாயகமும் தன்னுடைய 40வது வயதில் நபித்துவம் பெற்று அதன்பின் அவர் வாழ்ந்த 23 ஆண்டுகளில் இயற்கையை மீறிய பல அற்புதங்களை செய்து இறைவனடி சேர்ந்தார் என்று கூறுவர். இப்படி பல்வேறு காலகட்டங்களில் இந்த உலகின் நன்மைக்காக பல மகான்களும் இறை தூதர்களும் ஞானிகளும் பூமியில் அவதரிப்பது இயல்பான ஒன்று என்று ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர். குடும்பம், வேலை, உடல் உபாதைகள் என பல நெருக்கடியில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதுவும் பல ஊர்களிலிருந்து பிழைப்புக்காக சென்னை நோக்கி வருபவர்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தொலைவில் இருக்கும் குடும்பத்தினரிடம் கூறினால் வருந்துவர் என்பதால் யாரிடமும் கூறாமல் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கும் மருத்துவத்தால் விளக்கம் கூற முடியாத வினோத பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வை அண்ணா சாலையில் உள்ள இந்த தர்கா கொடுக்கிறது என்று மக்கள் நம்புகின்றனர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த மாதிரி அமானுஷ்ய நிகழ்வுகள் உங்க பகுதியில் இருந்தா அதை பத்தி எங்களுக்கு 3வது கண் Facebook பகுதியில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.